சென்சிட்டிவான விஷயம். இந்த மாரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே! அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவோ, ஆக்டிங்கோ அதுல இல்ல அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. எந்த மாதிரி நேக்கா ட்ரெய்லர் போட்டா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அட்ராக்ட் ஆகி வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சே தான் இந்த ட்ரெய்லர் கட்டையும் அவங்க பண்ணியிருந்தாங்க. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சார் எங்க போனா? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே காமெடியா போச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே கொஞ்சம் த்ரில்லரா போற மாரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சிமெஸ். பண்ணல வேற 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 வேற. நாங்க பைக்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா? நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனா? சைல்டு அபியூஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறதுமே நமக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் உட்காந்து இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதையா சொல்ற மாதிரி தான் இருக்கு. பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கைன்னா ஜாலியா இருக்கணுமா வேணாம்? இருக்கணுமா வேணாம்? அந்த இடங்கள்ல அந்த த்ரில்லர் வைப்ஸ் அப்படிங்கிறது நல்லா வர மாதிரி பிஜிஎம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகிருந்தது. மற்றபடி பாட்டுன்னு பெருசா இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ன்றது ரொம்ப த்ரில்லரா போகுது அப்படின்றப்போ அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல நிறைய எக்கச்சக்கமான லாஜிக் எரர் இருக்கும். நமக்கே என்னப்பா இதெல்லாம் எப்படியா நடக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பிடும். அதுலயும் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் தான் சொல்லுவேன். இதையும் மறந்துடுவேன். மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி ட்ரை பண்றியா? ஃபஃபா மற்றும் வடிவேலு நடிச்சிருக்கக்கூடிய மாரீசன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை ஆரம்பத்திலேயே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, பாளையங்கோட்டை ஜெயில்ல இருந்து ஃபஃபா ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வந்ததும் திருந்திட்டாரா அப்படின்னு கேட்டா, இல்ல வேலைய ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள போறாரு திருடுறதுக்காக. அந்த வீட்ல தான் கையில எல்லாம் சங்கிலி போட்டு கட்டப்பட்டு வடிவேலு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து அல்சைமர் இருக்குப்பா. நான் எங்கேயாவது வெளியே போனேன் அப்படின்னா எங்க போறேனே மறந்துருவேன். அதனால என் பிள்ளை இப்படி கட்டி வச்சுட்டு போறாங்க. என்ன வந்து நீ காப்பாத்தி என்ன வெளியே விடு. நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு ஃபஃபா கிட்ட சொல்றாரு. அவரும் சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு அவர கூட்டிட்டு போய் வெளியே விடுறாங்க. ஏடிஎம்ல கேஷ் எடுக்கும்போது தான் தெரியுது. அவர் ரூ. 25,000 தர்றதா சொன்னாரு. ஆனா அவர் அக்கவுண்ட்ல 25 லட்சம் வரையும் இருக்கு. ஸோ வந்த வரைக்கும் லாபம்னு போகாம, அடுத்து அந்த கேஷையும் நம்ம எப்படிடா சுருட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்துட்டு இந்த பக்கம் போறேன், அந்த ஊருக்கு போறேன்லாம் சொல்லும்போது, சரி எங்க வேணா போங்க. நானும் கூட வரேன். நானே வந்து வேணா விடுறேன். மறதியா வேற இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே டிராவல் பண்றாங்க. ஸோ இந்த படம் முடியறதுக்குள்ள அவர் காசெல்லாம் எடுத்தாரா? இல்லையா? இல்ல நல்லபடியா மாறி மனம் மாறி அவர் திருந்திடுறாரா? இதுதான் இந்த படத்துடைய கதையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுதான் கிடையாது. இந்த மொத்தமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய கதை மட்டும் தான். இத தான் ட்ரெய்லர் கட்லயுமே காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் இதுல வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டா கேரக்டர் ஆர்க்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கம்ப்ளீட் சேஞ்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே காமெடியா போச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே கொஞ்சம் த்ரில்லரா போற மாரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த படத்த நெறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் ஃபஃபா அண்ட் வடிவேல் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு காரணமா இருந்தாலும், ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு மாரி ஃபன்னா 2 பேரோட வைபும் நல்லா இருக்கும் போலயே அப்படின்றதுக்காக தான் பார்க்க இந்த படத்த வந்திருப்போம். ஆனா நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெய்லர்ல காமிச்சது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான். ட்ரெய்லர் கட் பண்றதுக்கே ஒரு தனி டெக்னிக் வேணும்ப்பா, தனி திறமை வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குடும்பஸ்தன் படத்தோட ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இறைவா படம் பார்த்தீங்கன்னா, படம் ரொம்ப மொக்கையா இருந்தாலும் அந்த ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் டிராகன்ல முக்கியமா முற்போக்கானவங்கலாம் இதுக்கு எதிர்த்து ஏதாவது வீடியோ போட்டே இந்த படத்த ட்ரெண்ட் ஆக்குவாங்கன்னு தெரிஞ்சே தான் டிராகன் படத்தோட ட்ரெய்லரும் ரொம்ப நேக்கா கட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு. அது எதையுமே ரிவீல் பண்ணாம, எந்த மாதிரி நேக்கா ட்ரெய்லர் போட்டா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அட்ராக்ட் ஆகி வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சே தான் இந்த ட்ரெய்லர் கட்டையும் அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டர்ஸான வடிவேலு அண்ட் ஃபஃபாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க 2 பேருடைய ஆக்டிங்க பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப டேலண்டான ஆர்டிஸ்ட் 2 பேருமே. வடிவேலுடைய கேரக்டர் ஆர்க்ன்னு எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருப்பாரு. ச்சே! அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். ஆனா அவருடைய கேரக்டர் ஆர்க்ன்றது ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகி, ரொம்ப த்ரில்லரா கொண்டு போறதுக்காகவும் அவர் ரொம்பவே நல்லா சூட் ஆகியிருப்பாரு. அதே மாதிரி ஃபஃபான்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் தாண்டி தமிழ் படத்துல ஜெயிலர்ல ஃபஃபாவுடைய எனக்கு கேரக்டர் ரோல் ரொம்பவே பிடிக்கும். இந்த துருதுருன்னு திருட்டுத்தனம் பண்ற மாதிரியான வேலைகள் எல்லாம் ஃபஃபாவுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகுற கேரக்டரா இருக்கும். இந்த படத்துலயும் அந்த மாரி துருதுருன்னு இருக்கிறது, இந்த டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றதுனால அவருடைய கேரக்டர் ஆர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமா ஒரு சீன்ல ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது,
அவர் அந்த ப்ளே பண்ற விதங்கள் எல்லாமே அந்த சீன் ரொம்ப நல்லாவே எலிவேட் ஆகி வந்திருந்ததுன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, 2 பேருமே நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ கதையும் நல்லா தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் த்ரில்லர்லாம் சொல்றீங்களே, அப்போ படம் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த படத்துல இருக்க பெரிய மைனஸ் அப்படின்னா, சென்சிட்டிவான விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாரியே அவங்க ஸ்க்ரீன்ல வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணல அப்படின்ற மாரி தோணுச்சு. முக்கியமா இந்த அல்சைமர் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, வயசானவங்களுக்கு இந்த மறதி இருக்கிறது அப்படிலாம் நம்ம கேள்விப்படும்பொழுதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. முக்கியமா வந்துட்டு இந்த ஓகே கண்மணி படத்துலலாம், அப்போ நான் உங்கள ஒரு நாள் மறந்துருவேனா கணபதி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாரி இங்கேயும் அல்சைமர் காட்டும்போது, வடிவேலு சில டயலாக் சொல்லும்போது மேபி நம்மளுக்கு கனெக்ட் ஆனாலும், இன்னொரு கேரக்டரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அல்சைமர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இந்த படத்திலேயே ஒரு ஒரு நல்ல ட்விஸ்ட்டாவும் இருக்கு. அப்படிங்கிறப்போ, அவங்களுடைய அந்த அல்சைமர்னால அவங்க பாதிக்கப்பட்டது, அந்த சென்சிட்டிவான விஷயம், இந்த மாரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவோ, ஆக்டிங்கோ அதில இல்ல அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த படத்தில ஒரு சைல்ட் அப்யூஸ பத்தியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னும்பொழுது, அதுக்கு நீங்க அப்படியே அந்த அப்யூஸ் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ல காட்டணுன்ற அவசியம் இல்லனாலும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஆகட்டும், இல்ல அந்த சைல்ட் அப்யூஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறதுமே நமக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் உட்காந்து இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதையா சொல்ற மாரி தான் இருக்கு. சொல்லும்போது அவங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸோ, இல்ல அந்த டயலாக்ல இருக்க வேண்டிய ஸ்ட்ராங்கான அந்த வொர்க்கோ ரொம்பவே லேக் ஆச்சு. அதனால நமக்கு அந்த எமோஷனல், அந்த முக்கியமா சென்டிமென்ட்டான விஷயங்கள் எதுவுமே பெருசா கனெக்ட் ஆகல. இந்த படத்துல ஹீரோயின்ஸ்ன்னும் பெருசா யாருமே கிடையாது. சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாட்டுன்னும் எந்த ஒரு பெரிய பாட்டுமே கிடையாது. ஒரே ஒரு பாடல் மட்டும் தான் இருக்கும். அதுவும் வடிவேலு பாடியிருப்பாரு. அவருடைய குரலுக்கு இருக்கிற ஒரு தனி பவர் அப்படின்றது அந்த பாடல்ல நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் அத தாண்டி நம்ம பிஜிஎம்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வொர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா த்ரில்லரா போகுறதுனால, அந்த இடங்கள்ல அந்த த்ரில்லர் வைப்ஸ் அப்படிங்கிறது நல்லா வர மாரி பிஜிஎம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகியிருந்தது. மத்தபடி பாட்டுன்னு பெருசா இன்னும் கொஞ்சம் கூட வொர்க் பண்ணியிருக்கலான்ற மாரி தான் தோணுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு படத்துல நமக்கு ஒரு கனெக்ஷன் வரணும் அப்படின்னா, ஒண்ணு டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதன் மூலியமா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இன்னொரு பக்கம் டயலாகே இல்லனாலும், ஒருத்தவங்களுடைய ஆக்டிங் அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் மூலியமா நமக்கு அந்த மீனிங் அண்ட் அந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகணும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படின்னா, ஒரு 3 டயலாக் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு ஒரு குழந்தை தப்பே பண்ணுச்சுனாலும், அத தைரியமா அப்பா, அம்மா கிட்ட சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ நம்ம கிரியேட் பண்ணி குடுக்கணும். அத கூட நம்ம கிரியேட் பண்ணி குடுக்கல அப்படின்னா, நம்ம என்ன வளர்க்குறோம் குழந்தைகள அப்படின்ற ஒரு லைன் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாரும் சொல்றது தானே, மறதின்றது ஒரு வரம் தானப்பா அப்படின்லாம். மறக்கிறதெல்லாம் உனக்கு நல்லது. மறதி இருக்குன்னா சந்தோஷமா இருந்துக்கோன்னு. ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம நினைவுகள் தானே நம்மளுடைய வாழ்க்கையே. ஒரு எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். சொந்த பந்தம் கூட இருந்தது. இது எல்லாத்தையும் மறந்துடுறோம்னா எப்படி வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். அத தாண்டி ஒரு நாள் நம்மளையே நம்ம மறந்துருவோமா அப்படிங்கிற ஒரு வலி இருக்கும் இல்லையா? அப்படின்றதையும் ரொம்ப நல்லா எலிவேட் பண்ணி ஒரு டயலாக் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஃபஃபாக்கும் வடிவேலுக்குமான ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது, "ஃபஃபா ஏன் திருடன் ஆயிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, "ஒரு நாள் எனக்கு சின்ன வயசுல ஷூ எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி வேண்டிக்கிட்டே இருப்பேன் கடவுள்கிட்ட எனக்கு ஷூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் அத குடுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நம்ம இந்த மாரி பொருளெல்லாம் வேணும்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது கடவுள் குடுக்க மாட்டாரு. ஆனா அத நம்ம திருடிட்டு போய் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா, அந்த மன்னிப்ப மட்டும் ஈஸியா குடுத்துருவாரு." அப்படின்றப்போ வடிவேலு சொல்லுவாரு இந்த மாரி, "ஓகே, அதனால தான் கோவில்ல அதிகமான கூட்டம் இருக்கோ?" அப்படின்னு. ஸோ இந்த 3 டயலாக் நல்லா இருந்துச்சு. அத தாண்டி வேற வசனங்கள்னு ரொம்ப பெருசா ஸ்ட்ராங்கா எதுவுமே இல்ல. ஸோ டயலாக்ஸ்லயும் இன்னும் நல்லா வொர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ன்றது ரொம்ப த்ரில்லரா போகுது அப்படின்றப்போ, அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல நெறைய எக்கச்சக்கமான லாஜிக் எரர் இருக்கும். கதைய இப்படியெல்லாம் கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காகவே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பெருசா நல்ல ஸ்க்ரீன் பிளேவோ, இல்ல நல்ல ஸ்டோரியோ அவங்க எழுதல அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. முக்கியமா இப்போ ஒரு கொலை நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா, நமக்கு பேசிக்காவே தெரியும். ஒரு ஃபோன்லேருந்து சிம் ட்ராக் பண்ற மாதிரியே ஐஎம்இ நம்பர் மூலியமா நம்ம ஃபோன ட்ராக் பண்றது. அது இல்லாம ஒரு தப்பு நடக்கும்போது சிசிடிவிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு ஃபுட்டேஜஸ் எடுக்கிறது. இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்ப்பஸ் கூட எதுவுமே அங்க ஃபாலோ பண்ணப்படல அப்படிங்கிறப்போ, நமக்கே "என்னப்பா இதெல்லாம் இப்படியா நடக்கும்?" அப்படின்ற மாரியான கேள்வி எழுப்பிடும். ஸோ அதுலயும் இன்னும் நல்லா வொர்க் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்னு தான் சொல்லணும்.
கடைசியா இந்த படத்துல எனக்கு ரொம்ப தப்பா பட்ட ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, போக்சோ ஆக்ட் அப்டின்ற ஒண்ணு இருக்கு. அதாவது சைல்ட் அப்யூஸ் நடக்கும்பொழுது, அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி குடுக்குறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சட்டம் தான். ரொம்ப எளிமையா இருக்கணும். அந்த அப்யூஸ்க்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கிடக்கூடாது. ஆல்ரெடி அவங்க நெறைய விஷயம் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க அப்டின்றதுக்காக ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறதுலருந்து, அந்த குழந்தைய வந்து நம்ம இந்த படத்துல காட்டுற மாரியான கோர்ட்லலாம் போய் ப்ரொடியூஸ் பண்ணாம, அதுக்குன்னு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியால வச்சு, அந்த குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளும் ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமா தான் எழுப்பப்படும். ஸோ அப்படி பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட அந்த ஒரு லாவ வந்துட்டு, இந்த படத்துல ஒரே டயலாக்ல வந்துட்டு சொல்லிடுவாங்க. இந்த மாரி நீங்க நெறைய கேள்விகள்லாம் கேட்பீங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப மனசு சங்கடமாகும். அதனால நான் என்ன விஷயம்னுலாம் சொல்ல விரும்பல. நான் அவன கொன்னுட்டேன் அவ்வளோதான்றது. இந்த ஒரு அப்யூஸ் பண்ணவன கொலை செஞ்சுட்டோம் அப்டின்னாலே, அந்த விஷயம் ரொம்ப சூப்பரானது. அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி குடுத்துட்டோம் அப்டின்ற விஷயம் கரெக்ட்டே கிடையாது. ஏன்னா, இன்னும் பல இடங்கள்ல ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா, அதுல போய் ஒரு மானம் போயிடும், மரியாதை போயிடும்ன்றதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாமலாம் இருக்காங்க. ஸோ நம்ம படம் எடுக்கிறோம் அப்டின்னா, அதுல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒண்ணு இருக்கு. ஸோ முக்கியமா இந்த மாரி சென்சிட்டிவான விஷயங்கள் எடுக்கும் பொழுது, லாஸ் எல்லாம் எப்படி வொர்க் ஆகுது? கோர்ட் எப்படி வொர்க் ஆகும்? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி வொர்க் ஆகும்ன்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதன் மூலியமா மக்கள் பயன்பெற வேண்டியதும் இங்க அவசியம். அப்படியே அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும், சட்டத்தில் இந்த மாற்றங்கள்லாம் வர வேண்டியது முக்கியம்னு நம்ம எடுக்கலாமே ஒழிய, இந்த சட்டமெல்லாம் வேஸ்ட்டு. டைரக்ட்டா எடுத்து ஒரே சொருகுன்ற மாரி அந்த குற்றவாளிகள கொலை பண்றது மட்டும் தான் ஒரே தீர்வுன்னு போர்ட்ரே பண்றது, இப்போன்னு இல்ல, இனிமே எத்தன காலம் ஆனாலும் மாறாது. ஏன்னா மக்கள் மத்தியில அதான் வரவேற்பு பெறுதுன்றதுக்காக அத பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆனா அத ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி, சட்டத்தில் தேவையான மாற்றங்கள சொல்லுங்க. அதே மாரி சட்டத்த எந்த அளவுக்கு எளிமையா மக்கள் ஆக்சஸ் பண்ணலாங்கிறதையும், முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபில்ம் டெக்னிக்கோட நீங்க போர்ட்ரே பண்றது தான் ரொம்ப சரியா படும். ஸோ மொத்தத்துல படம் எப்படிதான் இருக்கு? தியேட்டர்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும், செகண்ட் ஹாஃப்பும் டிஃபரெண்ட் படமாவே எடுத்திருக்கலான்ற மாரி தான் தோணுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப புடிச்சிருந்தது. வீணா தேவையே இல்லாம இந்த த்ரில்லர் இந்த சைட்லாம் கொண்டு போகாம, அத மட்டுமே ஒரு தனி படமா பண்ணியிருக்கலாம். இல்ல நான் இந்த த்ரில்லர் இத தான் மெயின் கோரா நான் எடுத்து கொண்டு போறேன் அப்படின்னு நெனச்சா, செகண்ட் ஹாஃபே இன்னும் தனியா ஒரு படமா கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நீங்க பெருசா லாஜிக் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஃபஃபாவும், வடிவேல் 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத நான் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு நெனச்சீங்கன்னா மட்டும் போய் பார்க்கலாம். அத தாண்டி இது ஒரு காமெடி ஃபிலிமாவும் முழுமை பெறல, த்ரில்லர் ஃபிலிமாவும் முழுமை பெறலன்னு தான் சொல்லணும்.